welcome to my escape room. இன்னைக்கு வந்து சூப்பரான நம்ம thumbnail பார்த்து நீங்க பயங்கர இம்ப்ரஸ் ஆகி இந்த வீடியோ வந்து பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போறது gingerbread house. நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன்னா எனக்கு இந்த gingerbread house ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த gingerbread man ஸ்டோரி கூட பிடிக்கும். இந்த குழந்தையா இருக்கும்போது அந்த ஸ்டோரிஸ் வந்து எங்க டீச்சர்ஸ் நிறைய படிப்பாங்க. ஸோ அதுலேருந்து இம்ப்ரெஸ் ஆகி இப்படி ப்ரெட்டில் ஒரு வீடா அப்படின்ட்டுலாம் நினச்ச போது அப்புறமா இப்போ தான் வந்து ரொம்ப அது வீடியோலாம் பார்த்து அந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு பார்த்து நம்ம வீட்லேயே நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஃபன்னான ஒரு ரெசிபி. இந்த பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அது கண்டிப்பாக அந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப நல்ல க்ரியேட்டிவ், ரொம்ப கலர்ஃபுல், நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தரும் இந்த ஜிஞ்சர்பிரெட் ஹவுஸ் பண்ணும்போது. நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ் தர இந்த ஜிஞ்சர்பிரெட் ஹவுஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஜிஞ்சர்பிரெட் டோ பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமாங்க. இதில் வந்து நான் 150 grams அன்சால்டட் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 cup ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். 3 cups ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா ஃப்ளார், பிளெயின் ஃப்ளார் கூட சொல்லுவாங்க, 3 cups எடுத்திருக்கேன். 2 teaspoon பேக்கிங் பவுடர், 2 teaspoon பேக்கிங் சோடா, 2/3 cup ஹனி. இதுதான் நம்ம போட போகிற ஸ்பைஸ் மிக்ஸு. 1.5 teaspoon ஜிஞ்சர் பவுடர், 1 teaspoon சின்னமன் பவுடர், 1/2 teaspoon க்ளோவ் பவுடர், கிராம்பு இருக்கு இல்லையா அதோட பவுடர், அப்புறம் 1/2 teaspoon நட்மெக் பவுடர், 1/2 teaspoon காடமம் பவுடர், 1 teaspoon சால்ட். அதான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜிஞ்சர்பிரெட் டோ எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் நான் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் இந்த ஸ்பைஸ் மிக்ஸு இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது வந்து நீங்கள் ஜலிச்சிக்க கூட செய்யலாம். சீவில் போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஜலிச்சா, இல்லைனா இந்த மாதிரி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டரையும் சுகரையும் பீட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் நான் பட்டரும் சுகரும் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சுகரும் பட்டரும் எவ்வளோ நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். கேக் மேலே போடுற அந்த ஐசிங் மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து ஹனி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி திருப்பி நம்ம பீட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நம்ம கையிலேயே பிசைஞ்சிக்கலாம். நல்லா மாவு மாதிரி வரணும், குக்கி மாவு மாதிரி. இப்போ பாருங்கள், இப்படி ஒன்றா வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஒன்று சேர்ந்து வராது. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சா அது நம்மளுக்கு நல்லா ஹார்டாகி வரும். அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர்பிரெட் டோ வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. அந்த டைமில் வந்து நான் வந்து நம்ம ஜிஞ்சர்பிரெட் ஹவுஸுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சைடு, ரூஃபு, அப்புறம் வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிம்னி கூட பண்ணலாம். ஸோ அதுக்கும் நான் டெம்ப்ளேட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் காமிக்கிறேன்.
இப்போ நான் வந்து இங்கே என்ன ட்ரேயில் நம்ம பேக் பண்ணுறோமோ அந்த ட்ரேவை வந்து நீங்கள் ஆயில் பூசி வச்சுக்கோங்க, இல்லை பட்டர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம டோ கொண்டாந்து இதில் வச்சுட்டு அந்த டோ வந்து ரொம்ப சாஃப்ட் டோ. ஸோ அதை வந்து நம்ம ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு பாக்கி பீசஸை ரிமூவ் பண்ணி அப்படியே பேக் பண்ணிடணும். நீங்கள் எடுத்து ரொம்ப ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த டோ வந்து ரொம்ப சாஃப்ட் டோன்றதுனால அது வந்து பிரேக் ஆகிடும். ஸோ நான் இப்போ டோ எடுத்துகிட்டு வரேன். நம்ம செஞ்சு வச்சுருந்த டோ இது. இப்போ இதை வந்து ரொம்ப ஹேண்டில் எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரோல் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செய்து வச்சுருக்க டெம்ப்ளேட்டை வச்சு கட் பண்ணிக்கலாம். எல்லாமே 2 டைம்ஸ் கட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டோ இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ இது எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸோட லே அவுட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து அவனில் வைக்கலாம். 9 to 10 minutes வச்சா போதும். ஏன்னா இதெல்லாம் தின் ஸ்லைசஸ் தான், சீக்கிரமாக அதுவே குக் ஆகிடும். நம்ம ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் வந்து அவன்லேருந்து வந்துடுச்சு. இப்போ இதை கூல் டவுன் பண்ணி டெக்கரேட் பண்ணுறது தான் பாக்கி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக் ஒயிட்டில் வந்து ஒரு 1/2 teaspoon வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சாஃப்ட் பீக் மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இதுதான் சாஃப்ட் பீக்கு. இப்படி சாஃப்டாக அந்த பீக் ஃபார்ம் ஆகுதில்ல, ஐஸ்கிரீம் இது மாதிரி. ஸோ அதுதான் சாஃப்ட் பீக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வந்து இந்த ஐசிங் சுகரை இந்த மாதிரி பேக்கில் போட்டு நாசில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நாசில் போடலைன்னா கூட பரவாயில்ல, சாதா இந்த பேக்கில் டிப்பு கட் பண்ணிவிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐசிங் சுகர் எதுக்குன்னு நிறைய பேர் கேட்டிங்க. இது வந்து நம்மளோட ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸை ஒட்டுறது சிமெண்ட் மாதிரி. ஸோ அது நம்மளுக்கு வேணும்ல டெக்கரேட் பண்ணுறதுக்கு, ஒன்றா ஒட்டுறதுக்கு, இதுக்கெல்லாமே இந்த ராயல் ஐசிங் தேவை. ஸோ அதை தான் நான் வந்து இப்போது பேக்கில் போட்டு வைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக காஞ்சிடும், அதனால் இது வந்து டக்குன்னு போட்டு மூடி வச்சிடணும். இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற கேண்டீஸ் வச்சு நான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ண போகிறேன் நம்மளோட ஜிஞ்சர் பிரெட் மேனு. உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
போகிறதில்ல, நீங்கள் அதை வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக இந்த ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் நீங்கள் பண்ணி எனக்கு வந்து வீடியோஸ் இல்லை வந்து பிக்சர்ஸ் கூட அனுப்பலாம். நான் ஃபேஸ்புக் பேஜில் போடுறேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். Super tasty, fun, interactive gingerbread house from my escape room to yours. Enjoy cooking!